வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இன்டர்நெட்டே ஒரு நாளைக்கு யூஸ் ஆகலைன்னா, இதனால ஏற்படுற பிரச்சனை என்னென்ன பாதிக்கப்படும்? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நெனச்சு பாருங்க. நீங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் இன்டர்நெட் வேலை செய்யல. அப்படின்னா, அந்த நாள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கிறீங்களா? அதாவது இன்டர்நெட் இல்லைன்னா சோசியல் மீடியா, Paytm Paytm பரிவர்த்தனைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் டிராவலிங் எதுவுமே யூஸ் ஆகாது. அது இந்த இன்டர்நெட் மூலியமா நம்ம யூஸ் பண்ற ஆப்லாம் பார்த்தீங்கன்னா, Instagram, Facebook, அ இந்த YouTube இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் பெரிய லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் இல்லைன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப அதிகமா பாதிப்படும். அதாவது இந்த இன்டர்நெட் முதல்லலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் மட்டும் தான் பேசுவோம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உடனுக்குடன் டக்குன்னு மெசேஜ் யாருக்காவது பண்ணணும்னா இன்டர்நெட் வேணும். நார்மல் மெசேஜுக்கு தேவையில்லை. இந்த WhatsApp, Facebook போன்ற உடனுக்குடன் சேட் பண்றதுக்கு இந்த இன்டர்நெட் இருந்தா தான் மெசேஜ் போகும், ரிசீவ் ஆகும், சென்டும் ஆகும். இப்போ இந்த இன்டர்நெட் இல்லைன்னா, இந்த போன்ற அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஃபோன்பே, ஜிபே, கூகுள் பே, அ இத பணமெல்லாம் வந்து அனுப்ப முடியாது. யாருக்குமே சென்ட் ஆகாது. நெட் இல்லைன்னா, இந்த இன்டர்நெட் இல்லைன்னா எதுவுமே யூஸ் ஆகாது. அப்புறம் ஏடிஎம்லயும் பணம் எடுக்க முடியாது. பேங்க்ல போய் எழுதி குடுத்து ப்ராசஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வர மாரி இருக்கும். எல்லாமே இந்த இன்டர்நெட் இருந்தா தான் செயல்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, ஓலா, அப்புறம் இந்த ஃபைபர், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் இது எதுவுமே புக் பண்ண முடியாது இன்டர்நெட் இல்லைன்னா. இந்த இன்டர்நெட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த இன்டர்நெட் இல்லைன்னா மக்கள் இப்படி சந்தோஷமா இருப்பாங்களா? அதாவது பழைய காலகட்டத்தில ஒருத்தர் ஒரு 10 பேர் கூட்டமா இருந்து பேசி, அவங்களோட சந்தோஷம், கஷ்டம் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்துக்குவாங்க.